தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. ராமநாதபுரம் பொட்டகவயல் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முழுவதுமாக மழைநீர் தேங்கியிருக்கும் அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். இதனால் அங்குள்ள மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் பொட்டகவயல் கிராமத்தில் உள்ள பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் முற்றிலுமாக தேங்கியிருக்கிறது. இதனால் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகு இணைக்கிறார். வணக்கம் ரகு, விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக மாலதி, ராமநாதபுரம் அருகே அரசு பள்ளி வளாகத்தை முழுமையாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. நேற்று பெய்த பலத்த மழையால் தேங்கியுள்ள மழைநீரில் முழங்கால் அளவு மழைநீரில் நனைந்து கொண்டே பள்ளிக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் செல்லக்கூடிய ஒரு சூழல் அங்கு நிலவி வருகிறது. ராமநாதபுரத்தை அடுத்த பொட்டகவயல் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த மேல்நிலைப் பள்ளியில் பொட்டகவயல் மட்டுமின்றி அருகாமையில் உள்ள கிராமங்களில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர். ஆண்டுதோறும் எப்போது மழை பெய்தாலும் பள்ளி வளாகம் முழுவதையும் மழைநீர் சூழ்ந்து கொள்வதும் அந்த மழை நீரிலேயே மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருவதும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்தது. அந்த மழை பொட்டகவயல் பகுதியிலும் அதே போல பலத்த மழை பெய்துள்ளது. இந்த நேற்று பெய்த மழையால் பள்ளி வளாகத்தில் முழங்கால் அளவு மழைநீர் சூழ்ந்துள்ளது. பள்ளியின் நுழைவாயிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்ற சூழல் அங்கு இருக்கும் நிலையில் பள்ளி வளாகத்தை சுற்றி தேங்கியிருக்கும் மழை நீரில் நனைந்தபடி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்கின்றனர். வகுப்பறையில் ஈரத்துணியோடு படிக்க வேண்டிய சூழலும் நிலவி வருகிறது. மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். எனவே பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்ற பள்ளி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தரமாக மழைநீர் இல்லாத பாதை அமைத்து தர வேண்டும் என்று மாணவ மாணவிகளும் பெற்றோரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மாலதி, ரகு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.